சம்பளம் பெறும் ஊழியர்கள் மற்றும் வரி செலுத்துவோரை பாதிக்கும் வகையில் பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன. அது என்னென்ன என்பதை பார்க்கலாம். இந்தியாவில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வருகிறது. இது ஏறக்குறைய 60 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக அமல்படுத்தப்படுகிறது. புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி அடுக்குகள் மற்றும் வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இருப்பினும் வரி அறிக்கை, வரி வெளிப்படுத்துதல் மற்றும் வரி தாக்கல் செய்தல் ஆகியவை முன்பை விட மிகவும் கடுமையானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாறும். புதிய ஊதிய விதிகளின்படி நிறுவனத்தின் மொத்த செலவில் அடிப்படை சம்பளம் மற்றும் பஞ்சப்படி ஆகியவை குறைந்தது 50% இருக்க வேண்டும். இதன் மூலம் PF மற்றும் கிராஜுவிட்டி பங்களிப்புகள் அதிகரிக்கும். இதனால் ஓய்வுகால சேமிப்பு கணிசமாக உயரும். அதே நேரத்தில் தற்பொழுது மாதந்தோறும் கையில் கிடைக்கும் சம்பளம் சற்று குறையக்கூடும். வேலையை விட்டு விலகும் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தியும் உள்ளது. இனிமேல் ஊழியர் ஒருவர் வேலையை விட்டு நின்ற 2 வேலை நாட்களுக்குள் அவருக்கான சம்பள நிலுவைகள் மற்றும் விடுப்பு பணத்தை நிறுவனம் செட்டில் செய்ய வேண்டும். முன்னதாக இது 30 முதல் 90 நாட்கள் வரை இருந்தது. 800க்கு மேற்பட்ட பிரிவுகள் 536ஆக குறைக்கப்பட்டுள்ளன. 47 அத்தியாயங்கள் 23ஆக குறைக்கப்பட்டுள்ளன. இதுவரை இருந்த நிதியாண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு என்ற குழப்பமான முறை நீக்கப்பட்டு இனி வரி ஆண்டு என்ற ஒற்றை முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த பிறகு அதில் திருத்தங்கள் செய்ய இதுவரை 9 மாதங்கள் இருந்த நிலையில் இனி 12 மாதங்கள் அவகாசம் வழங்கப்படும். ஆனால் 9 மாதங்களுக்கு பிறகு செய்யும் திருத்தங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான TCS வரி விகிதமும் மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜுகளுக்கு 2% நிலையான TCS வசூலிக்கப்படும். முன்பு இது 20% வரை இருந்ததால் அதிகப்படியான பணம் முடங்கி வந்தது. இனி பயணிகளுக்கும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் கையில் அதிக பணம் புழங்கும். தங்க பத்திரங்களை ரிசர்வ் வங்கியிடம் நேரடியாக வாங்கியவர்களுக்கு மட்டுமே முதிர்வின் போது வரி விலக்கு அளிக்கப்படும். பங்குச்சந்தை மூலம் வாங்குபவர்கள் இனி மூலதன ஆதாய வரி செலுத்த வேண்டும். இந்த மாற்றங்கள் வரி செலுத்தும் முறையை எளிதாக்கவும் ஊழியர்களின் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்யவும் கொண்டு வரப்பட்டுள்ளன.